அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினல் முர்ஸலீன். அம்மா பஅத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியதாகும். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உம்மத்தாராகிய நம் அனைவரின் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து நோன்பை நம்மளுக்கு கடமையாக்கி ரசூலை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து ரசூலுக்கு குரானை அருள்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதம் இந்த ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்தின் சிறப்புகளையும் அமல்களையும் தெரிந்து கொள்வது மிக அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. அல்லாஹ் தன் திருமறை குரான்ல 2வது அத்தியாயம் 185வது வசனத்துல சொல்லி காட்டுறான். ஷஹ்ரு ரமலான் அல்லது யுன்ஸில ஃபீஹி குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதம் எத்தகையதென்றால் மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய குரான் ஷரீஃப் அருளப்பட்ட மாதம் இதுதான். ஃபமன் ஷஹித மின்ஹு ஷஹ்ரு ஃபலிஸும்ஹு. யார் இம்மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும்னு அல்லாஹ் தன் திருமறை குரான சொல்லியிருக்கான். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹல ஷஹ்ரு ரமலான் ஃபுதிஹத் அப்வாபு ஷமாய் வ குலிகத் அப்வாபு ஜஹன்னம் வ சுல்சிலத்தி ஷைத்தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரமலான் மாதம் வந்துவிட்டால் வானத்தின் கதவுகள் திறக்கப்படும், நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்படும், ஷைத்தான்கள் விலங்கிடப்படும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஜாஃபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, எனக்கு முன் வந்து எந்த நபிமார்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பை ரமலான் மாதத்தில் 5 சிறப்புகளை என் உம்மத்திற்கு தந்து அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. முதலாவதாக, ரமலான் மாதத்தின் முதல் இரவிலிருந்து அல்லாஹ் தன்னிட அடியார்களை பார்க்கிறான். யாரை அல்லாஹ் பார்க்கிறானோ அவர்களை ஒருபோதும் வேதனை செய்ய மாட்டான். 2வது விஷயம் என்னன்னா, நோன்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அல்லாஹ்விடத்துல கஸ்தூரியை விட மனமானதா இருக்குமா. 3வது விஷயம், வானவர்கள் நோன்பாளிக்காக இரவும் பகலுமா பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களா இருக்காங்க. 4வது விஷயம் என்னன்னா, சொர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஏ சொர்க்கமே, என்னுடைய அடியான் துனியாவுடைய சிரமங்களை விட்டு விடுதலை பெற்று இங்க வரான், அவன் நிம்மதியை தங்குவதற்கு நீ கொஞ்சம் அழகாக இரு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். 5வது விஷயம், இரவின் கடைசியின் போது நோன்பாளியின் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுது. சுபஹான் அல்லாஹ். இந்த சிறப்புகளுக்குரிய நாம தான், நமக்கு தான் இந்த சிறப்பு அலாம் கொடுத்துருக்கான். அப்ப இந்த ரமலான் மாதத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய நாம இந்த 6 அமல்களை செய்வதை போட்டு தவறிடவே கூடாது. முதலாவதாக தௌபா. அல்லாஹ்விடத்துல தௌபாவின் மூலமா நம்ம நெருங்க வேண்டும். தூபத்துல்லாஹி வ தௌபத்தன் நஸூஹா. பாவங்களை விட்டு அல்லாஹ்விடத்துல தௌபாவின் மூலம் நெருங்க வேண்டும். அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்? யார் அதிக தௌபா செய்றாங்களோ அவங்க தான் அல்லாஹ் நேசிக்கிறான். 2வது விஷயம் என்னன்னா, தொழுகை. தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வை நம்ம நெருங்க வேண்டும். அப்படின்னா இக்லாஸ் எனும் உல தூய்மையோட நம்ம ஒவ்வொரு ரக்காய் தொழுகையும் தொழணும். ஃபர்லான சுன்னத்தான நஃபிலான தொழுகையில இந்த மாசத்துல அதிகமா நம்ம தொழுகணும். அது மட்டும் இல்ல, இரவு தொழுகையில நம்ம அதிகமா ஈடுபாட்டோட இருக்கணும். 3வதாக, நோன்பும் குரானும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளை மறுமையில நோன்பும் குரானும் நமக்காக அல்லாஹ்விடத்துல பரிந்துரை செய்யுமா. நோன்பு சொல்லுமா, யா அல்லாஹ், இந்த அடியான் பகல் வேளையில தாகித்த நிலையிலும் உலக இச்சையில இருந்து விலகி இருந்தான், நான் அவனை தடுத்து வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லுமா. குரான் சொல்லுமா, இரவு வேலைகள் எல்லாம் இவன் கண் விழுத்து குரான் ஊதுறான், யா அல்லாஹ், இவன் விஷயத்துல என்னுடைய பரிந்துரை ஏற்றுக்கொண்டு நோன்பும் குரானும் அல்லாஹ்விடத்துல பரிந்துரை செய்யுமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பும் குரானும் செய்ய பரிந்துரையை அல்லாஹ் ஏற்றுக்கொள். சுப்ஹான் அல்லாஹ். அப்ப இந்த ரமலான் மாதத்துல நம்ம குரான் ஓதுறதை அதிகப்படுத்திக்கணும். 4வது விஷயம் என்னன்னா, ஜக்காத். ஜக்காத் கடமையானவங்க ஜக்காத்தை கண்டிப்பா கொடுக்கணும். ஜக்காத் கடமை இல்லாதவங்க அதிகம் சதக்கா, நிறைய தர்மம் செய்யணும். நம்ம செய்யக்கூடிய தர்மம் இம்மையில கொடிய நோயிலிருந்தும் மறுமையில நரக நெருப்பிலிருந்தும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தர்மமும் நம்மளை பாதுகாக்கும். 5வது விஷயம் திக்ர். திக்ரின் மூலமாக அல்லாஹ்வை நம்ம நெருங்க வேண்டும். நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தாலுமே நம்ம அதிகம் நம்ம திக்ர் செஞ்சுட்டே இருக்கணும். லா இலாஹா இல்லல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், நிறைய நம்ம அல்லாஹ்வை நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, திக்ருல்லாஹி அஸ்ஸ வஜல். அல்லாஹ்விடத்துல உங்கள் அந்தஸ்து உயர வேண்டும் என்றால் அல்லாஹ்வை நீங்க திக்ர் செய்யுங்க. அதிகம் அல்லாஹ் நீங்க திக்ர் செய்யுங்க. லா இலாஹா இல்லல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாதிரி நிறைய திக்ர் செய்யுங்க. நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அல்லாஹ்வை நீங்க நினைவு கூர்ந்துகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6வதாக, லைலத்துல் கத்ர், கியாமுல் லைல். குரானை அருளப்பட்ட இரவை 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக அல்லாஹ் தன் திருமறை குரான்ல சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லைங்க, ரமலான் மாதத்துல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்காரியங்களுக்கும் மற்ற நாள்ல கிடைக்கிற நன்மையை விட 70 மடங்கு அதிகமான நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தரேன்னு வாக்களிச்சிருக்கான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லைலத்துல் கத்ர் இரவை கடைசி 10 நாள்ல தேடிக்கங்கன்ட்டு. கடைசி 10 நாள்ல நம்ம முழு ஈடுபாட்டிலையும் தொழுகையிலையும் அமல் செய்யறதையும் நம்ம ஈடுபாடா இருக்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லைங்க, ரமலான் மாதம் வருஷம் வரும். ஆனால் நாம அந்த ரமலான் மாசத்துல இருப்போமான்னு தான் தெரியாது. இது நம்மளுடைய இறுதி ரமலானா கூட இருக்கலாங்கிற எண்ணத்தோட நம்ம ஒவ்வொரு அமலையும் உல தூய்மையுடனும் இபாதத்துடனும் தக்வாவுடனும் நம்ம எல்லா அமலையும் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், 2 சகோதரர்கள் ஒரே நேரத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அதுல ஒரு சகோதரர் போர்ல கலந்துக்கிட்டு மரணம் அடைஞ்சு ஷஹீத் ஆயிடுறாங்க. இன்னொரு சகோதரர் 1 வருஷம் காலம் கழிச்சு இயற்கையா மரணம் அடைஞ்சிடுறாரு. தல்ஹா பின் உபைதுல்லா ஒரு நாள் ஒரு கனவு கண்டுறாங்க. இந்த ஷஹாபி சொர்க்கத்தை அவங்க பாக்குறாங்க. சொர்க்கத்துல ஷஹீதானாங்கல்ல, அவங்கள முந்தியவரா இயற்கை மரணம் அடைந்தவர் சொர்க்கத்துக்குள்ள முந்தி செல்றாங்க. இதை பார்த்து நமக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய், யார சொல்லலாம், இது என்ன ஷஹீதை விட இயற்கை மரணம் அடைந்தவர் முந்தி செல்றார் சொர்க்கத்துக்கு அப்படின்னு கேட்டோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க,
அந்த ஷஹீதுக்கு கிடைக்காத ஒரு வருட காலம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, ரமலான் மாதம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த ரமலான் மாதத்துல அவர் 6000 ரக்காத்து தொழுதிருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த வருடம் ஃபுல்லாவே அவர் சுன்னத்தான நஃபிலான ஃபர்லான தொழுகைகளை தொழுதிருக்காரு. அதனால ஷஹீதை விட முந்தி செல்லக்கூடிய பாக்கியம் ரமலான் மாதத்தை அடைந்த அவருக்கு கிடைச்சிருக்கு. சுபஹானல்லாஹ். அப்ப ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய நாம ஒவ்வொரு நேரத்தையும் அல்லாஹ்வுக்காக செலவு பண்ணணும். குர்ஆன் ஓதணும், நோன்பு வச்ச நிலையில குர்ஆன் ஓதணும், எல்லாமே செய்யணும். ஏன்னா இது நமக்கு இறுதி ரமலானா கூட இருக்கலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் ரமலானை சந்தித்தும் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் ரமலானை அவனை விட்டு கடந்து செல்லுமோ அவன் நஷ்டவாளி, அவன் நாசமாகட்டும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் பாதுகாத்தவர்களே தவிர. அது மட்டும் இல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பிற்கான கூலியை அல்லாஹ்வே நான் தரேன்னு சொல்றான். நாளை மறுமையில ரயான் எனும் சொர்க்கவாசல் திறக்கப்படும். அதில் நோன்பாளிகளை தவிர வேறு யாராலும் செல்ல முடியாது. கடைசி நோன்பாளி சென்ற பிறகு அந்த ரயான் எனும் சொர்க்கவாசல் அடைக்கப்படும். சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அருள் மிகுந்த ரமலான் மாதத்தை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ்வின் கையால் இந்த நோன்பிற்கான கூலியை பெறக்கூடிய கிருபையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. மேலும் நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. இன்ஷா அல்லாஹ். வாஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.